ஆந்திராவில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கயத்தாற்றை சேர்ந்த இரு இளைஞர்கள் உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிறார்கள். கயத்தாரை அடுத்த ஐயனாரூத் கிராமத்தை சேர்ந்த இரு இளைஞர்கள் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மயில்வாகனம். மயில்வாகனம், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள், அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள ஐயனாரூத் சந்தி தெருவை சேர்ந்த கணபதி மகன் ராஜா, கொம்பையா, ஆறுமுகம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான சுப்பையா மகன் சுபாஷ் ஆகிய 5 பேரும் ஆந்திரா மாநிலத்தில் கருப்பட்டி வியாபாரம் செய்வதற்காக கடந்த மாதம் சென்றுள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு இரவு பிரபல ஹோட்டல்களில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரத்தில் வயிறு வலி காரணமாக ஆந்திராவில் உள்ள 3 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 2 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் ராஜா மற்றும் சுபாஷ் இருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக இருவரும் இறந்துள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் கயத்தாறிலிருந்து சென்னைக்கு செல்வதற்காக 1 நாட்கள் ஆகும் நிலையில் இங்கிருந்து உறவினர்கள் நேற்று காலை செல்லப்பட்டு நேற்று மாலை 2 பேர் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இன்று காலை அரசு ஆம்புலன்ஸ் மூலம் கயத்தாறு அருகே உள்ள ஐயனாரூத் பகுதி கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 2 இளைஞர்கள் இறந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேடம்.